ரீசெண்டாக ஒரு நியூஸ் வந்துச்சு. ஆக்டர் ராணா வந்துட்டு அவங்களோட கிட்னி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. அண்ட் இதுக்கு காரணம் வந்து அவரோட பாடி பில்டிங் கெரியர் தான் அப்படின்னு சொல்லிட்டு சில ஆர்டிகல்ஸ் வந்துருந்துச்சு. இது எந்த அளவுக்கு உண்மை சார்? இது வந்து நாங்க பார்த்தோம். ஆனா இது வந்து பார்த்தோன்னா, அப்படி பார்த்தா நெறைய பேருக்கு டேமேஜ் ஆயிருக்கணும். ஐ படத்துக்கு விக்ரம் சார் தான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணாரு. இவ்வளோ ரெட்யூஸ் பண்ணி ரொம்ப அது மாரிலாம் நானா பண்ணவே இல்லையே! கரெக்ட் தானே? அப்படி பார்த்தா வந்து நம்ம சூர்யா சார் எத்தன ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காரு. நெறைய ஆக்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏன் அதர்வா நல்லா பண்ணியிருக்காரு. ஏன் அவங்களும் ஆகாது இவங்க மட்டும் ஆகிருக்கு. அவங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்க மாட்டாங்களா? இல்ல புரோட்டீன் கூட எடுத்துக்க மாட்டாங்களா? அப்போ அவரு ஒரு இன்டர்வியூல சொன்னது என்னன்னா, எனக்கு அந்த பிபி இஷ்யூ வந்து இருக்கு அவருக்கு. பிபி இஷ்யூ இருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே கிட்னி என்னைக்குமே வந்து வொர்க் அதிகமா நடக்கும். பிபிங்கிறது என்னன்னா, அதிகமான பிளட் சர்க்குலேஷன் உடம்புல நடக்க கிட்னி தான் அத வந்து ஃபில்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ கிட்னிக்கு வந்து ரெஸ்ட் குடுக்கணும் அப்படின்னா, பிபி நார்மலா இருக்கணும். ஸ்லீப் இருக்கணும். பிபி இருக்கவங்க முதல்ல தூங்கவே மாட்டாங்க. ஸ்ட்ரெஸ்ஸாவே இருப்பாங்க. இப்போ அதெல்லாம் கண்ட்ரோல் அவர் வந்து அந்த இடத்துல சம் மிஸ்டேக்ஸ் அவர் வந்து அது இருந்ததுனால, அவருக்கு வந்து அது வந்து அஃபெக்ட் ஆயிருக்கே தவிர, ப்ளஸ் அந்த பிபி ப்ளஸ் ஒர்க் அவுட், ட்ரெய்னிங் எல்லாமே இவருக்கு இருக்கிறதுனால வந்தது தான் காரணமே தவிர, அவருக்கு இதனால கிடையவே கிடையாது. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா சொல்றேன். அவர் வந்து இந்த பாடி பில்டிங் பண்ணது, டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணது, இந்த படத்துக்காக ரெடி ஆனது, இதனால ராணாக்கு ஆனதே கிடையாது. ஸோ பீப்பிள் வந்து உடனே என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, அத பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து இதுதான் காரணம் அப்படின்னு நம்பிடுறாங்க. ஆனா அது காரணமே கிடையாது.